மழை நின்றும் கடந்த 10 தினங்களாக சைதாப்பேட்டை மார்க்கெட் பகுதியில் உள்ள சுரங்கப்பாதையில் இன்னும் தண்ணீர் வடியவில்லை. இது குறித்த நேரடி தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், 10 நாட்களாக சுரங்கப்பாதையில் நீர் தேங்கி இருப்பதற்கு என்ன காரணம்? சரண்யா, நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி சைதாப்பேட்டை மார்க்கெட் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையில் இருக்கிறோம். கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி பெய்த கனமழையிலிருந்து இந்த பகுதியில் வாகன போக்குவரத்திற்கு தடை வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து தான் வாகன போக்குவரத்து இங்கு விடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட முழங்கால் அளவிற்கு தண்ணீர் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி தான் இந்த பகுதியை கடந்திருக்கிறார்கள். ஒரு சில பேர் வண்டி நின்றுவிட்டால் அவர்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வாகன பழுது ஏற்படுவதாக சொல்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த பகுதியில் ஏற்பட்ட இந்த 10 நாள் போக்குவரத்து தடை காரணமாக அருகில் இருக்கக்கூடிய ஜோன்ஸ் ரோடு, அந்த சுரங்கப்பாதை பவளவண்ணன் சுரங்கப்பாதையை கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் தூரம் சுற்றி சென்று கடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஆட்டுத்தொட்டி பகுதியிலிருந்து வரக்கூடியவர்கள் இந்த சுரங்கப்பாதை வழியாக தான் கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. பிரதான சாலை, குறிப்பாக கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பகுதியிலிருந்து வரக்கூடியவர்கள் செல்லக்கூடிய வாகனங்கள் இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த சுரங்கப்பாதை பகுதி. தற்போது இங்க இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர் நம்மிடம் இருக்க, அவரிடம் பேசலாம். சார், எத்தனை நாளா இந்த பிரச்சனை இருக்கு? உங்களுக்கு என்ன சால்வ் பண்ண நினைக்கிறீங்க? சார், மழை பெஞ்ச நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் கிளியர் ஆகல. இது சம்பந்தமா சென்னை கார்பரேஷன்ல லேண்ட் லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். 8ஆம் தேதி டிசம்பர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க என்ன ப்ராப்ளம்னு கேட்டேன். இருக்கிற இந்த போல மார்க்கெட்டு சபையில் ஆலந்தூர் ரோட்டுக்கும் பஜார் ரோட்டுக்கும் சந்திப்பில் ரயில்வே ட்ராக்கு சபை இருக்கு, சென்னை மாநகராட்சி சபை. இது இன்னும் வரைக்கும் தண்ணி போகலை, ஜனங்க வர கஷ்டமா இருக்கு. இது சம்பந்தமா மதில் செவர் மேலே ஏறி ஜனங்க ரயில்வே ட்ராக் மேலே ரோடு மதில் செவர் மேலே ஏறி மார்க்கெட்டு வர போகிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வண்டிக்கு சுத்தமாக போக முடியல. ஃபுல்லாக அடுப்பு சம்மந்தம் அதை கிளியர் பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த மார்க்கெட்லேருந்து பழத்தோல்லாம் உயிர்ந்து ரொம்ப தண்ணி துர்நாற்றம் அடிக்குது. இது சம்மந்தம் மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு வரும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நடவடிக்கை எடுக்கிறேன்ட்டு 8ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எனக்கு ஆன்லைன் மூலமாக எனக்கு மெசேஜும் வந்துச்சு கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு. ஆனால் இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்க முடியல. இப்போ என் குழந்தைய கார்பரேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு சைதாப்பேட்டை மார்க்கெட்டுக்கு இட்டுன்னு வரேன். இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். இது போல் எனக்கே இது போல் பாதிப்புனா இன்னும் என்னாட்ட வண்டி இல்லாமல் இல்லை எவ்வளோ பேர் இதெல்லாம் இருக்கிறாங்க. இது சம்மந்தமாக யாருமே இன்ன வரைக்கும் நடவடிக்கை இல்லை. ஆனால் இது தண்ணி எடுக்கணும்னா இவங்களை ஒரு மீட்பு பண்ணி கையில் கொடுக்கலாம். தீயணைப்புத்துறை மீட்பு பண்ணி அவங்க கண்டிப்பாக இந்த இது பண்ணாங்க. கார்பரேஷன் பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்ல, உங்களால் முடியலன்னு கட்ட தெரியும் சொல்ல, மீட்பு பண்ணக்கூட இதுக்குன்னு ஒரு வண்டியை போட்டு ஒரு அதிகாரிகள் போட்டு இதை கிளியர் பண்ணலாம். ஒரு இதுன்றது ஒரு பப்ளிக்கு நல்லது பண்ண தான் இருக்கிறீங்க. நல்லது பண்ண இது பண்ணிட்டு போகலாம் இல்லைங்களா? நான் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை சார். இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். இது வரைக்கும் இந்த தண்ணி எடுத்தால் நல்லா இருக்கும். சரண்யா, அவர் சொன்னது போல 10 நாட்களாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகுவதாகவும் தற்பொழுது இந்த போக்குவரத்து திறக்கப்பட்டாலும் கூட அது பயனில்லாமல் இருப்பதாக இங்க சொல்றாங்க. சரண்யா, ரமேஷ், மாநகராட்சி தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏற்கனவே சுரங்கப்பாதையில் தேங்கி இருக்கக்கூடிய நீரை நாங்கள் வெளியேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சி தரப்பு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. தற்போது மாநகராட்சி தரப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நாம் இது தொடர்பாக, இது மண்டலம் 10வது பகுதியில் வருகிறது. மண்டல அதிகாரியை நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்திலேயே அடையார் ரிவர் ஓடுது. அதன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய அந்த அடையார் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தொடர்ந்து தண்ணீர் அதிகமாக போறதுனால இந்த பகுதியில் எவ்வளவு தண்ணி வடிச்சாலும் முடியல அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இரவு பகலா 3 இன்ஜின் மூலியமாக தண்ணீர் வடிக்கிறதா சொல்றாங்க. இருந்தாலும் ஊற்று பீத்து கொண்டு இந்த பகுதியில் வர்றதுனால தண்ணீரை வடிக்க முடியலன்னு சொல்றாரு. அதே போல இது 142வது வார்டு மாமன்ற உறுப்பினர் MM பாபு ஏடிஎம்கே, அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, இரவு பகலாக தண்ணீரை அகற்றக்கூடிய பணி நடைபெறுது சொல்றாரு. இருந்தாலும் தண்ணீர் ஊற்றின் காரணமாக தொடர்ந்து தண்ணீரை வடிக்க முடியாத சூழல் இருப்பதாகவும் இன்றைக்குள் இந்த பணியெல்லாம் நிறைவு பெற்று வழக்கம் போல வாகன போக்குவரத்து ஏற்படும் சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி ஊற்று இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, போர்க்கால அடிப்படையில் தீயணைப்பு மீட்பு பணிகளை வைத்து போர்க்கால அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றும் பொழுதுதான் இந்த பகுதியில் பொதுவாக குறிப்பாக அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய நோயாளிகள் இந்த வழியாக தான் செல்கிறார்கள். அவரெல்லாம் பெரிதும் சிரமத்துக்குள்ளாவதாக இங்க இருக்கவங்க சொல்றாங்க. ரமேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.